குட் மார்னிங், காலை வணக்கம். இன்னைக்கு குளிக்க வந்தாச்சு. துவைச்சிட்டு ரிலாக்ஸாக குளிச்சுட்டு போயிட வேண்டியதான். சண்டே வந்துச்சுனாலே கிராமப்புறத்தில் போய் சுற்றி திரிகிறது, குளிக்கிறது எல்லாம் சந்தோஷமாக ஒரு நாள். அப்படியே துவைச்சிட்டு எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சிட்டு ரிலாக்ஸாக குளிச்சுட்டு போக வேண்டியதான். அருமையாக வருதா தண்ணி, சூப்பர். ட்ரெஸ் அது பாட்டுக்குள்ளே போயிருங்க. அப்புறம் நல்லா குளிக்கணுங்க. வெயிலெலாம் வந்து குளித்தோம்னா எப்படி இருக்கு தெரியுமா? கிராமப்புறத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது. கிராமப்புறத்தில் தண்ணியில் குளிக்கிறதே ஒரு தனி சந்தோஷம் தாங்க. அது ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நல்லா ரிலாக்ஸாக லீவ் அன்னைக்கு அழகாக இருக்கும். நல்ல வெயிலில் வந்து குளித்தோன்னு வச்சுங்க, அவ்வளோ சுகமாக இருக்கும் தண்ணியில். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வந்து வாக்கிங் போயிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அப்படியே தோட்டத்தை ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு அழகாக எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சிட்டு குளிச்சுட்டு இங்கேயே காய போட்டு போயிடலாம். அப்புறம் சாயந்தரமாக வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கலாம். அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். எல்லாம் செடியெல்லாம் பார்ப்போம். இங்கே வந்து கொய்யாப்பழம் இருக்கான்னு பார்ப்போம். கொய்யாப்பழமே இப்போ நிறைய வாட்டி போவேன், காணோம். நல்லா காய்ச்சிருக்கும். இங்கே தண்ணி இதுக்குள்ளே தாங்கப்பா இது தண்ணி. கொடுங்க, வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். கொய்யாப்பழம் இருக்குதா? மாமரம், வாழை, கொய்யா பாருங்கள் நல்லா வளர்த்தி ஆயிடுச்சு. கொய்யாக்காய் காணாமே. ஃபுல்லாக தண்ணிங்க. நைட்டு ஃபுல்லாக ஓடி இருக்கும் போல். கொய்யாக்காய் இருக்கா? இங்கே ஆட்டத்தில் காய்ச்சி கிடக்கும். சீசன் நேரத்தில் சில நேரம் செடியெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க. இப்போ அண்ணன் வெட்டாமல் விட்டுட்டார். அவ்வளோ வளர்த்தியாக இருக்குது. இவ்வளோ வளர்த்தியாக இருக்காது. வெட்டி கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஆஹா, கொய்யாக்காய் கிடச்சிருச்சுங்க. சூப்பருங்க. ஒரே ஒரு காய்ங்க, சூப்பர். இல்லைங்களா? ஏதோ குருவி எதோ கடிச்சிருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிங்க வச்சுங்க. வேறு அது இப்படி தான் அங்கே நம்ம நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன், கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கணும். முயற்சி பண்ணிட்டோம்னா கொய்யாக்காய் எது வேணாலும் கிடச்சிருங்க. நம்ம நினைக்கணுங்க. ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் தான் அங்கே கிடைக்கும். பழக்காயை பாருங்கள். இன்னொரு கொய்யாக்காய் கிடைக்குதான்னு பார்ப்போம். நினச்சிருக்கேன், கிடைக்குதான்னு பார்ப்போம். அதுக்காக கிடைக்கிறதெல்லாம் நினச்சிறதெல்லாம் கிடச்சிடாது. சூப்பர் வளர்ப்பு பார்த்திங்களா? குட். ஒரு கொய்யாப்பழம் பிடிங்கிட்டேன். போய் நல்லா அலசிட்டு சாப்பிடுவோம். மொட்டாரில் போயிட்டு வளர்க்காத்தீங்களா? சூப்பராக இருக்கா? கொய்யாப்பழம் அவ்வளோதானா? ஒரு கொய்யாப்பழத்தோட முடிஞ்சா? பிஞ்சு காயாக இருக்குது. பிஞ்சு காய் எங்கேயாவது மறைவில் இருக்கும். சில நேரம் கொய்யாப்பழம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிருங்க. நைட்டு ஃபுல்லாக அழகாக இருக்குது. எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். இன்னொரு கொய்யாப்பழம் கிடைக்குதான்னு பார்ப்போம். காலையில் பல்ல விளக்கிட்டு சாப்பிட்ற வேண்டியதான். எவ்வளோ தண்ணி பாய்ஞ்சிருக்கு பாருங்க. நைட்டு ஃபுல்லாக பாய்ஞ்சதுனால எங்கள் கொய்யா மரம் நல்லா வளர்த்தியாக இருக்குது. கட் பண்ணவே இல்லை செடியை. எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த பக்கம் பாருங்கள் தக்காளி. தக்காளி களை எடுத்தாச்சா? சூப்பராக களை எடுத்துருக்கு போலையே. எங்களுக்கு மிளகா பூரா நோய் வந்துருச்சா இங்கே தோட்டத்தில்.
மிளகு அப்பெல்லாம் நோய் வந்துருச்சு. மிளகாய்க்கா நல்லா பரவண்டு இப்படி நோய் வந்தால் என்ன ஆகுறது? சூப்பராக இருக்குது பாருங்க தக்காளி செடி. எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த தண்ணி பாயுது போய் அந்த தக்காளிக்கு. தேங்க்ஸ்.